T20 எப்படி கிளீன் ஸ்வீப்பா இங்கிலாந்துக்கு எதிராக 5-4 தோத்தோமோ அதே மாதிரி ஒன்டேல தோத்து போவீங்கன்னு தப்பு கணக்கு போட்டிங்களா? இப்போ இறங்கியிருக்க பட என்ன பட எக்ஸ்பீரியன்ஸு, பேட்ஸ்மேனும் செம்ம ஸ்ட்ராங்கு, பவுலர்ஸும் செம்ம ஸ்ட்ராங்கு. அதான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, எக்ஸ்பீரியன்ஸ் படையை இறக்கி இங்கிலாந்தை வச்சு செய்ய போறேன்னு. அது மாதிரியே முதல் ஓடிஐ வெற்றியை செம்ம ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு ஏமாற்றம் அப்படின்னோம்னா, நம்ம ரோக்கோ ஃபெயில்ட் ஆயிருச்சு. அதாவது ரோஹித் சர்மாவும் விராட் கோலி 11 ரன்னும் 5 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. அதுதான் ஒரு வருத்தமா இருக்கே தவிர மற்றபடி பவுலர்ஸும் ஃபீல்டர்ஸும் மரண காட்டினாங்களா. டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இங்கிலாந்து எப்படியும் இந்தியாவோட பவுலர்ஸை துவம்சம் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அது அங்கே நடக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ரா ஆரம்பத்திலிருந்தே அவரோட பிரம்மாசரத்தை இறக்கியிருந்தாரு. அதனோட விளைவா அவர் ஓவரில் ஃபர்ஸ்ட் விக்கெட் விளையாட்டாலும் நம்ம குர்னூர் பிராரோட ஓவரில் ஆரம்பத்தில் அடிக்கடி ஆரம்பித்தாலும் ஒரு ஓவர்லேயே 2 விக்கெட். அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன் ஹாரி ப்ரூக் எப்படி T20 வெளுத்து வாங்கினீங்களா, இப்போ முடிஞ்சு அடிச்சு பாருங்க அப்படின்ட்டு 3 பால் படிச்சு 1 ரன்ல அவுட். அது யாரு? பும்ரா பவுலிங் போட, ரோஹித் சர்மா கேட்ச் பிடிக்க வெளியே போயிட்டாப்ல. அடுத்து பிரசித் கிருஷ்ணாவை T20 வச்சு அடிச்சிங்களா, இப்ப அவர் ஒரே ஓவர்ல ஜாஸ் பட்லரும் சாம் கரனும் அவுட். இப்படி அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து இங்கிலாந்து திணறிக்கிட்டு இருக்கையில ஜோ ரூட் ஒரு 76 ரன்னும், லியன் டான்சன் ஒரு 66 ரன்னும் பார்ட்னர்ஷிப் போட்டு 120 ரன் அடிக்க போய் இந்த 258 அப்படிங்கிற ஸ்கோர் எடுக்க முடிஞ்சது. சரி, 259 ஈஸியா இந்தியா அடிச்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரோஹித் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் 15 பால் மெதுவாக தான் ஓடுவாரு. அதுக்கப்புறம் அடிப்பாருன்னு பார்த்தோம்னா 21 பால் படிச்சு வெறும் 11 ரன்னோட சாம் கரன் பால் அவுட் ஆயிட்டு போனாப்ல. விராட் கோலியும் அடுத்து 5 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் செய்யற ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க. 100க்கு மேல பார்ட்னர்ஷிப் வந்தது. இந்த இடத்துல 75 பாலுக்கு 80 ரன் சுப்மன் கில் இருக்கையில அவருக்கு சதைப்பிடிப்பு மூலம் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அதுக்கு மேல அவரால் கண்டினியூஸா ஆட முடியாம ரிட்டையர்ட் ஆகிட்டு போனாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் நின்று ஆடிக்கிட்டு இருக்கையில நம்ம செய்யற தேவையில்லாம ஒரு ரன் அவுட் ஆயிட்டு 35 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அடுத்து KL ராகுல் நல்லா ஆடுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா 3 பால்ல 1 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பயம் ஆகி போச்சு. ஏன்னா 120க்கு 4 விக்கெட் போயிடுச்சு. இன்னும் 100 ரன் அடிக்கணுமே, யார் அடிக்க போறா? ஏன்னா வாஷிங்டன் சுந்தரும் அக்சர் பட்டேலும் தான் களத்தில் நிற்காங்க. இவங்க அடிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா T20 கொஞ்சம் சொதப்பினாங்க. அதனால இவங்கெல்லாம் ஒரு ஆல்ரவுண்டரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல. நீங்களாம் அப்படியெல்லாம் நினைக்காங்க. கடைசி வரை நின்று அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அக்சர் பட்டேல் பவுலிங்ல 4 விக்கெட் எடுத்துட்டாப்ல. அக்சர் பட்டேல் 52 பால்ல 57 ரன் அடிச்சு ஒரு 50 போட்டாப்ல. இதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு கடைசி பால்ல ஒரு வின்னிங் ஷாட் அடிச்சு 6 அடிச்சது மூலம் இந்தியா வின் பண்ணது மட்டும் இல்லாம இவர் தனக்கான 50 போட்டுக்கிட்டாரு. உண்மையிலே அடுத்த 2 மேட்ச்லயும் இந்தியா தொடர்ந்து வின் பண்ணி இந்த இங்கிலாண்டை கிளீன் ஸ்வீப் பண்ணும் அப்படின்னு தான் நம்மளோட எண்ணம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது மட்டும் இந்தியாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.